நாதனே மகாபலி வேலனே மூத்த குடி நம் தமிழ் குடி. கள்ளும் தோன்றல மண்ணும் தோன்றல, உலகத்தில் தோன்றியது தமிழ். தமிழ் கடவுளை யாரு சொல்றோம்? தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தான் சொல்லுவோம். முருகப்பெருமானை தான் தமிழ் கடவுள் சொல்லுவோம். முதல்ல நம்ம நாடகம் ஆரம்பிச்சோம். முதல்ல யாரை வணங்குனீங்க? விநாயகர் பெருமானை தான் வணங்கலாம். எல்லாருமே முதல்ல ஒரு தமிழர்கள் தொழில் தொடங்கணும்னா முதல்ல விநாயகர் பெருமானை தான் வணங்குவோம். விநாயகர் பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்லல, முருகப்பெருமானை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை மூத்த குடி நம் தமிழ் குடி. கலியுக கந்தன் முருகப்பெருமான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை மூத்த குடி நம் தமிழ் குடி. முதல் தோன்றியது தமிழ் தான். இப்போ ஊர்கள் வேறு பாஷைகள் வேறு. அதே நேரத்தில் இப்போ நம்ம இளைஞர்களை என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போனாலும் கூட நல்ல கேள்வி, இப்போ நம்ம இளைஞர் தமிழர்களை வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போனாலும் கூட 6 மாதம் இல்லை, 1 மாதத்துலையும் இல்லை, அவங்க பேச்சை முழுமையாக நம்ம பேச முடியும். ஆனால் தமிழை முழுமையாக பேசணும்னா தமிழன் ஒருவனால தான் முழுமையாக பேச முடியும். எவ்வளவுனா பேசி கொடுத்தாலும் முழுமையாக அவங்க பேசவே முடியாது. ஆனால் அவங்க பேச்சை 6 மாதத்தில் நம்ம பேசிக்கலாம். ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழை முழுமையாக பேசணும்னா தமிழன் ஒருவனால தான் முழுமையாக பேச முடியும், வேறு யாருமே பேச முடியாது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை மூத்த குடி நம் தமிழ் குடி. அப்போ தமிழுக்கு சிறப்பு நிறையா இருக்குது. அப்போ தமிழ் கடவுள் முருகப்பெருமான், தமிழுக்கு தலைவன் சிவபெருமான், தமிழுக்கு தாத்தா ஊவி சாமிநாதன். அப்போ தமிழுக்கு சிறப்பு நிறையா இருந்தாலும் கூட அந்த ராமனை பற்றி வணங்கணும் அப்படின்னு இங்கே முருமையை இப்போ முருகப்பெருமானா பார்க்க போகிறோம். மருமகனை ரொம்ப வேர்க்குதோ. அந்த தமிழ் கடவுளை முருக கடவுளை கூட அந்த எல்லாமல்ல
அந்த ராமனை பத்தி வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா ராகவணி ராகவணி ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசல் ஜானகி நேசன் பார்க்கடல் வாசல் ஜானகி நேசன் பாடுகின்றேன் வரந்தாரா ராகவனே ரமணா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசன் பார்க்கடல் வாசல் ஜானகி நேசன் பாடுகின்றேன் வரந்தாரா ராகவனே ரமணா ரகுநாதா கல்லாள பெண்கூட உள்நாளே தென்னாடி நெடுநாளே ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வரந்தா ராகவனே ரமணா ரகுநாதா ராகேஷர்களை நெஞ்சே பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு கொடுத்தாரே ராகேஷர்களை நெஞ்சே பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு கொடுத்தாரே தசரத ராமா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி பார்க்கடல் வாசா ஜானகி நேசா ராகவனே ரமணா ரகுநாதா அப்படியெல்லாம் இருந்தால் கூட நம்பி மன்னனுக்கு நங்கை மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க கூட அவங்களுக்கு ஒரு கவலை இன்னொரு பிள்ளை இல்லையேன்னு இப்படி இன்னொரு புள்ள இல்லையே 7 ஆம்பளை பிள்ளை அந்த காலத்துல எல்லாம் 13 பிள்ளை 15 பிள்ளை ஏன்னா அப்போ உள்ள சாப்பாடு வேற இப்போ உள்ள சாப்பாடு வேற அப்போ கூழு கிடைக்கிறது அபூர்வம் அப்போ சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் இப்போ சாப்பிட்டாவே விஷமாக தான் இருக்குது அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிகமாக தூங்கக்கூடாது அப்போ அப்படிதான் ஆனால் அப்போ சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் இப்போ சாப்பாடே விஷமாக தான் இருக்குது இப்போ நம்பி மன்னனுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட ஒரு பெண் குழந்தையே இல்லைன்னு முருகப்பெருமான அருளாளர் வேட்டை போகிற நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை கண்டெடுத்தாங்க வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் கண்டதுன்னு வள்ளின்னு பேர் சொன்னாங்க அந்த வள்ளி யார் தெரியுங்களா யாரு நான் தாங்க நீங்க தானா அது நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா சொன்னா தானே தெரியும் நான் எதுக்கு வந்திருக்கேன் சொன்னா தானே தெரியும் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறக்கா வந்திருக்கேன் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கவா நான் எந்த முருகனை நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறது எந்த முருகனை நானும் தமிழ் கடை முருகனை தான் சொல்றேன் அப்ப நீங்க நினைப்பது ஏன் அப்படி தமிழ் கடவுள் முருகனை ஏன் ஆண்டாள் வந்து திருமணம் முடிக்கலையா இவருக்கு ஏன் அப்படி கோவம் வருது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா
திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானையை ஏற்கனவே திருமணம் முடிச்சிட்டாரு. ஆமா. நீங்க 2ஆம் தரமா வாக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க. இது சரியா? சக்கலாத்தி சண்டை வருமே. சக்கலாத்தி சண்டை வருமே ஆமா. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா அதான். சக்கலாத்தி சண்டை வரக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமை அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. ஆமா. புகுந்த வீட்டுல பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை சேரும். அந்த குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுசரிச்சு அந்த குடும்பத்துல வச்சு காப்பாத்தினா அந்த புகுந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த பெண்ணை நல்லபடியா தாய் தாப்பா வளர்த்துருக்காங்க, அப்ப புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை சேரணும். அப்ப புகுந்த வீட்டுக்கு பெருமை சேர்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இப்ப சிவபெருமானுக்கு எத்தனை மனைவி? 3. அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குதா? வரவே இல்லை வள்ளியம்மா. விநாயக பெருமானுக்கு எத்தனை மனைவி? 3. அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? நான் தெரியாம சொல்லிட்டேனே, மன்னிச்சிருக்க வள்ளியம்மா. அதே நேரத்துல இப்ப கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி? கணக்கே இல்ல. கணக்கே இல்ல அவருக்கு. அவங்களுக்குள்ள சண்டை வந்தது இல்ல. அப்ப எனக்கு தெய்வ எனக்கு மட்டும் சண்டை வரும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? சண்டையே வராது, கவலைப்பட. சண்டை வராத அளவுக்கு எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோங்க. சரி வள்ளியம்மா. அதனால பேசலாம். முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமானை நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? பழனிமலைக்கு போட வேண்டியதானே. நம்பரு பழனியில முருகப்பெருமான் ஆண்டு குளத்துல இருக்கார். இப்ப ஆண்டு குளத்துல முருகப்பெருமானை பார்த்தா நல்லதா இல்ல ராஜா அலங்காரத்துல பார்த்தா நல்லதா? ஆண்டி கோலத்தோட தான் பார்க்கணும். ஆண்டு குளத்துல மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தான், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போறான். ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. அப்ப பழனியில முருகப்பெருமான் தாயும் வேணாம் தந்தையும் வேணாம் உலகமே வேணாம் மனம் வெறுத்து எங்க நின்றாரு? ஆண்டியாக நின்றார் பழனியில. அப்ப ஆண்டி குளத்துல இருந்தாரோ வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிறேன். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு வழி மீது விளை வைத்து காத்துக்கிறேன். எப்படி தெரியுமா? குயிலே கவி குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய்? குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தாடா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல முருகன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. இளமை சதிராடும் தோட்டம் காயும் கனியாடதே. இனிமை சுவை காணும் உள்ளம் கனிமை உறவாடுதே. வாடிவில் போல் வந்தது யாரோ எவரோ நான் சொன்னது. தெரிந்தால் அவரை வர சொல்லடி. இது தேன் மலர் வாடிடும் முல்லை என சொல்லடி. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. பருவத்திலே பனியில் நனைந்த மலர் சிரிக்கும் சிரிப்பென்னவோ. நினைக்கும் நினைப்பென்னவோ. மெல்ல மெல்ல அங்கு இருந்து துள்ளு துள்ளு. மெல்ல மெல்ல அங்கு இருந்து துள்ள துள்ள அள்ளைக்குள்ள அதுதான் நீளம். அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. இது தேவலர்
வைத்த முருகன் வந்தானா கோயிலே கவி கோயிலே கரையடி பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா என்னை யான் கொண்ட ராகம் என்று ஒரு ராகம் என்னை யான் கொண்ட ராகம் என்று ஒரு ராகமே சாலை சொன்னது உன் கண்களே வாழை கொண்டது என் நெஞ்சமே தெரிந்தாள் அவரை வரச்சிலை தேவளம் பாடிடும் பிள்ளை எனக்குள்ளே குயிலே கவி குயிலே யாரை என்னை பாடுகிறாய் மனதுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா கோயிலே கவி கோயிலே யாரவை தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா நன்றி 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 அதே நேரத்தில் நன்றி கை தட்டிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி இந்த வணக்கம் அதே நேரத்தில் இப்போ முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் இப்போ முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு சரியா சரிதான் சரிதான் 5 படை வீடு தானே ஆமா 6 படை வீடு இன்னைக்கு கல்யாணம் நடந்தாதானே 6 படை வீடு இல்லை அவங்க சொல்கிறது சரிதான் அது நம்ம சொன்னா தான் தெரியும் இப்போ முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு ஆமா முருகப்பெருமான் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 6வது படை வீடு ஒன்று உருவாகணும் உருவாகும்ல இப்போ என்னை வள்ளியை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் 6வது படை வீடு ஒன்று உருவாகணும் ஆனால் சின்ன வீடா இல்லை பெரிய வீடா என்னப்பா சிரிக்கிற சின்ன வீடா பெரிய வீடாடா இப்போ முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு இப்போ முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் 2வது படை வீடு திருச்செந்தூர் 3வது படை வீடு பழனி 4வது படை வீடு திருத்தணி 5வது படை வீடு சாமிமலை அப்போ 6வது படை வீடு என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடு உருவாகணும் அப்போ பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது வலது காலை எடுத்து புகுந்த வீட்டில் வர சொல்லுவாங்க அப்போ வலது காலை அந்த காலத்தில் இந்த விஷயங்கள் நடந்தது உண்டு ஆனால் வலது காலை எடுத்து வைக்கும் பொழுது நிலப்படியில் ஒரு படி நிறைய நெல்லை வச்சு ஒரு குச்சியில் வெத்தலையை சுற்றி வலது காலை எடுத்து வைக்கும்போது அந்த வலது காலில் அந்த படி நெல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெல்லை தட்டி விட்டு வலது காலில் வீட்டுக்குள்ளே போக சொல்லுவாங்க அப்போ 2வது தான் விளக்கு ஏற்றுவாங்க இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் எண்ணெய் தேவைப்படும் திரி தேவைப்படும் தீ தேவைப்படும் அப்போ அந்த பெண்ணாகப்பட்ட விளக்கு ஏற்றும் போது அப்போ இதில் என்னென்ன பயன்படுது எண்ணெய் திருத்தி இந்த விளக்கு என்பது மகாலட்சுமி இந்த குடும்பத்தில் என்ன நடந்தாலும் என்னோட மனம் கோணாமல் எண்ணெய் திருத்தி இந்த குடும்பத்தில் நல்லபடியாக மகாலட்சுமியும் சீதேவியும் நிறைஞ்சிருக்கணும் என்ன நடந்தாலும் என்னை திருத்தி இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக வாழ வைக்கணும் அப்படின்னு 2வது விளக்கு ஏற்றுவாங்க அப்புறம் பார்ப்போம் இப்போ முருகப்பெருமானா என்னோட மனசுல ஆசை வள்ளிப்பிள்ளை ரொம்ப ஏங்குது அப்படின்னு பழனி வளைந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரணும் எப்படி தெரியுமா மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே நீதானே என் கோயில் உள்நாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேனே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே நீதானே என் கோவில் உள்நாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேனே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே
எழுந்ததும் பூவாய் எழுந்ததும் கனவில் வந்து தெரிந்ததம்மா கைகள் தேடும் பொறிந்ததம்மா நான் அறியாதே உலகிடை பார்த்து நான் புரியாதே உறவிடை தேடி எனக்கோர் கீதம் உள்மனமே படித்தேன் நானும் தினம் தினமே பரவசமானே அன்பே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாடு நான் தானே பூவெடுத்து நான் தொடுத்து பூஜையில் நேரம் நான் கொடு காலமெல்லாம் காத்திருப்பேன் கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன் சூடியவும் முடியவும் இல்லை சூடியவும் விடியவும் இல்லை கடலை தேடும் காவிரி போல் கலங்கிட வேண்டும் உள்மடியில் இது புது சொந்தம் அன்பே நினைத்தது யாரோ நீதானே உன்னை பாடே நான் தானே நீதானே என் கோவில் உள்நாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேனே நேசரே நீதான் நான் இல்லையே பறந்தது நீதான் நான் இல்லையே இப்படியெல்லாம் இருந்தவங்க கூட நாடக சிறப்பான முதல்ல ஒளிபெருக்கி இரண்டாவது பக்கமேளம் மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாருன்னா ரசிக பெருமக்கள் நீங்கள் தான் நீங்கள் இல்லாட்டி நாங்கள் கிடையாது மூன்று இருந்தால் தான் முத்தமிழ் நாடகம் ஒளிபெருக்கி பேர் என்ன பாரதி ஒளிபெருக்கி அண்ணாவர்களுக்கு நடிகை வணக்கம் 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 ரொம்ப நன்றினேன் நான்காவது உங்கள் ஊரில் திருவிழா என்ன நடக்கு அப்படின்னு யூடியூப் சேனல் காடைமங்கலத்தை சேர்ந்த முருகன் அண்ணாவர்களுக்கு நடிகை வணக்கம் அதே நேரத்தில் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகை வணக்கம் 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 இப்போ முருகப்பெருமான என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டார் என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டார் எப்படி தெரியுங்களா திருட்டு பையன் ஏங்க இயல் இசை நாடகம் இயல் என்பது பேச்சு இசை என்பது பாட்டு நாடகம் என்பது நடிப்பு அதுக்காக நீங்கள் அவர் எனக்கு மருமையை வேணும் நீங்கள் எனக்கு அண்ணன் வேணும் உங்களை போய் நான் சொல்லுவேனா அதனால என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டார் எப்படி தெரியுங்களா பிள்ளையார்பட்டி சரவணம் அண்ணா அவர்களுக்கு இந்த பாட்டை பாட சொல்லி 101 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய பிள்ளையார்பட்டி சரவணன் அண்ணா அவர்களுக்கு நன்றிகை வணக்கம் வணக்கம் ஏண்டி கள்ளத்தி என்ன தெரியலையா போடி வெள்ளத்தி என்ன பொரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன்னை உன் கால் ரெண்டு போகுது பின்ன உன்னை முத்தமிட துடிக்கிறேன் கண்ண நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி உன்னை புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன்னை உன் கால் ரெண்டு போகுது உன்னை முத்தமிட துடிக்கிறேன் கண்ண நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா
ஆண்டிப்பட்டி தாளிகாவே பொம்பளைக்கா பஞ்சம் ராகவத்த ஒன்னை கண்டு ஆடி போச்சு நெஞ்சம் ஆண்டிப்பட்டி தாளிகாவே பொம்பளைக்கா பஞ்சம் ராகவத்த ஒன்னை கண்டு ஆடி போச்சு நெஞ்சம் கொஞ்சம் மூடி போனா இப்படிதான் கெஞ்சம் தங்கமோடி நெஞ்சில் போட்டு சாந்தி வைய கொஞ்சம் கொடியோர சக்கரவள்ளி தெரியாம கிழங்கு வைக்கும் அதுபோல பொம்பள சாதி அறியாம வளர்த்து வைக்கும் நீ பட்டினே வந்து ஓ பொட்டில அடிச்சு சொல்லு இனி நமக்குள்ள ஏறிய முள்ளு இனி ராவுக்கு தூரமல்ல பள்ளு நான் முடிவோட விடுதான் முடிவா சொல்லு ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி உன்னை புரியலையா நெஞ்சு நோங்குது நோங்குது உன் காதல்ல போகுது பெண்ணு உன்னை முத்தமிட துடிக்கிற கண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணு நீ காழா அட பழகா சொன்னான் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்து
பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா அடிடா 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 வெட்டிக்கார அண்ணே, ஐயா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? அம்மா நந்தவனம் போகணும். அம்மா வருவாங்க, தோழி பொண்ணு வருவாங்க, சரி 10வதுக்கு எங்க மாமாளு வருவாங்க. ஆ. நாங்க காட்டுக்கு காவலுக்கு போறோமா? காவலுக்கா? ராசாத்தி இல்ல, ராசாத்தி. எங்க பேர் தப்பு தப்பா சொல்றாங்க. என் பேர் ராசாத்தி இல்லங்க. உன்னை செல்லமா வாழ்த்துறாங்கம்மா. வாழ்த்துறாங்களா? எங்க ஒரு விஷயம், நாங்க காட்டுக்கு போறோம் இல்லையா? காட்டுக்கு போனா அங்க பயமா இருக்கும்ல? பயம் கண்டிப்பா இருக்கும்ல. இருக்கும்ல? அதுக்கு என்னன்னு அப்புறம் எங்க போறேன்? எங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா உங்களுக்கு? அப்பனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. முதலிரவுக்கு போகும்போது நகைகளை அணிஞ்சு கொண்டு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? என்ன இப்படி சிரிக்கிறாங்க? சரி அண்ணா, ஒருத்தரை உசுறு உசுரா காதலிக்கிறேன். யாருமா அவரு? அவர் வேற யாரும் இல்ல, எங்க மாமா தான். மாமான்னு மொட்டையா சொன்னானே, பேர் என்ன மாமன்? ஏன்னா எனக்கு என்ன 92 மாமாவா இருக்காங்க. மாமானா மாமன் பேரை சொன்னானே எங்களுக்கு தெரியும். வீரதேவ என்னன்னு சொல்றீங்க? வெள்ளச்சாமி ஏங்க, அவர் அப்பா அம்மா இருக்காரு, அவரை போய் மச்சான்னு சொல்றீங்களே, நியாயமா அது? என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க? ஜாலியா பேசுறாங்கம்மா. பாடு பாடு, நீ பாடு, நான் சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே, குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே, சிந்துதே தேனும் சொல்லுக்குள்ளே, எந்த மனவீணையும் சுவராகவும் உன்னைத்தானே பாடு. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே, குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே, சிந்துதே தேனும் சொல்லுக்குள்ளே, எந்த மனவீணையும் சுவராகவும் உன்னைத்தானே பாடு. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே.
பசங்க மாமா அப்படியே ஓரமா அப்படியே வந்துரு